இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல மண்டையில் பிரச்சனையா, முடிவு தெரியாமல் முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்களா? வாருங்கள், மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் வழிபாடு பத்தி சொல்றேன். இந்த பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். உங்கள் மண்டையில் பிரச்சனையா, முடிவு தெரியாமல் முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் சென்று தரிசிக்க வேண்டிய இடம் கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகுதியில் சுயம்புவாக புற்று வடிவில் வீட்டிருக்கும் பகவதி அம்மனை வழிபடுங்கள். மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலில் இருக்கும் புற்று வளர்ந்து கொண்டிருக்கிறது. புற்று நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த கோவில் ஆயுள் தோஷத்தை நிவர்த்தி செய்யும் ஸ்தலமாக உள்ளது. மண்டையில் புற்றுநோய் கட்டிகள் வளர்ந்து மரணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு ஆயுள் தோஷ நிவர்த்தி நல்கும் ஸ்தலம். சுயம்புவாக புற்று வடிவில் எழுந்தலில் இருக்கும் பகவதி அம்மனை காளியின் அம்சமாக தென் தமிழக மக்கள் வழிபடுகிறார்கள். ராகு பகவானின் தோஷத்தினால் தலைப்பகுதியில் புற்று நோய் கட்டிகள் வளர்ந்து கொண்டு முடிவு தெரியாமல் இருப்பவர்கள் செவ்வாய்க்கிழமையில் 27 புது விளக்கில் தீபம் ஏற்றி அம்மனை 9 முறை சுற்றி வந்து வழிபட்டால் விமோசனம் கிடைக்கும். கர்ம நோய்களை உருவாக்கும் கிரகம் சனி பகவான். நீங்கள் எடுக்கும் மருத்துவத்துடன் மருத்துவ கிரகங்களின் கதிர்வீச்சுகளை வெளிப்படுத்தும் கோவில்களில் வழிபாடு செய்யும் போது நிறைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மாற்றங்களை அனுபவிக்கலாம் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.